ஆமென். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையினாலே நம்ம வாழ்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் தேவ கிருபை, தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ வல்லமை வெளிப்படும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த திரு ரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் சுத்திகரிக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாட போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உடைய வல்லமை வெளிப்பட போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உடைய மகிமை வெளிப்பட போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் துரைத்தனங்கள், சேனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் அந்த வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம் ஆண்டவரே. லிஹந்தர பதுட போ ஷியலமன கந்த ரீபன கந்தரா ரிஹந்தர பதுடல போ ஷிக்கர பதனமன மதுடல போ ஷிபிடிமன கதடகரா. கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ராஜரீகம் பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பெத்தேல் இன்டர்நேஷனல் ரிவைவல் சர்ச் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த லிவர்பூல் தமிழ் சர்ச்சில் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை உயர்த்தி நாங்கள் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே. உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய பண்ணுவிக்கிற தேவன் எங்கள் மத்தியிலே. அவர் இந்த தேசத்தில் இருக்கிற உலர்ந்த எலும்புகள் எல்லாவற்றையும் உயிரடைய பண்ணுவிக்கிற தேவன் தான் எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. லே மனா சந்தரகதுர பௌஷியனே. இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. கரங்களை தட்டி இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. ராஜா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. நரம்புகள் உண்டாகட்டோ, சிந்தை உண்டாகட்டோ. நரம்புகள் உண்டாகட்டோ, சிந்தை உண்டாகட்டோ. இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. சதைகள் உண்டாகட்டோ, வசனம் உணவாகட்டோ. சதைகள் உண்டாகட்டோ, வசனம் உணவாகட்டோ. ராஜா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. தோளினால் மூடனுமே பரிசுத்தமாகனுமே. தோளினால் மூடனுமே
பரிசுத்தமாகணுமே. தேவா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. நிமசந்தரகதுர மௌனஹந்தரே. தேவஜனமே, உம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒருவேளை உலர்ந்து போயிருக்குதா? உடைய ஜெப வாழ்க்கை உலர்ந்து போயிருக்குதா? கர்த்தரோடு இணைக்கப்படுகிற கர்த்தரோடு இருக்கிற உறவு உலர்ந்து போயிருக்குதா? இன்றைக்கு கர்த்தர் உன்மேல் அசைவாட போகிறார். அசைவாடுகிற ஆவியானவர் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுவிக்க போகிறார். உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை திரும்பவும் கட்டி எழுப்ப போகிறார். கர்த்தர் தோளினால் மூடி அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் நம்மை மூடி பரிசுத்தப்படுத்தி திரும்பவும் கட்டி எழுப்ப போகிறார். திரும்பவும் ஜெப வாழ்க்கையை தொடங்க போகிறார். திரும்பவும் துதியின் சத்தத்தை தொனிக்க போகிறார். திரும்பவும் அவருடைய பாதத்தில் காத்திருக்க கிருபை செய்ய போகிறார். வேதத்தை தியானிக்க கிருபை செய்ய போகிறார். மணிக்கணக்காய் அவருடைய பிரசன்னத்தின் மகிமையில கலிகூற செய்ய போகிறார். இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. நரம்புகள் உண்டாகட்டு, உம் வசனம் உணவாகட்டு. நரம்புகள் உண்டாகட்டு, உம் சிந்தை உண்டாகட்டு. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. தோளினால் மூடனுமே, பரிசுத்தமாகணுமே. தேவ பிரசன்னத்தால் மூடனுமே, பரிசுத்தமாகணுமே. இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ராஜா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் மகிழுதையா. சத்தத்தை உயர்த்தி உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகின்றீ, காலமெல்லாம் காக்கின்றீ. கரம் பிடித்து ராஜா நடத்துகின்றீ,
காலமெல்லாம் காக்கின்றே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றே. காயமெல்லாம் ஆற்றுகின்றேன். லிமோஷந்தரே கண்ணீரெல்லாம் துடைக்கின்றே. காயமெல்லாம் ஆற்றுகின்றே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. லிமா சந்தரகதுர போஷதிரிபினி கந்தரோ லிபனா சந்தரகதன மனகதுர போதிரியனே லிஹந்தர மதுர போஷியனி மினி ஹந்தரோ. எல்லா வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போ. லிபனா சந்தரகதுட போதியன மனஹந்தரே லிஹதர போஷினி ஹந்தரே. இதுவரை நம்மை நடத்தி வந்த அன்பு தெய்வமே. லிபனகதுட போஷியன மனகதரா லஹந்தர மதுர போஷி சிதிரிபினிகதுடபோ நிமனிகதரே லிக்கமனா ஹந்தரா ரிதடபோ லீ சமன ஹந்தரு ரிபதா நகதரா லேக்கதுடபோ தீரிபினி மன ஹந்தரே. உமை நன்றியோடு உமை உயர்த்துகிறோ எங்க ராஜாவே. ரிதலபோ சந்தர ரகத நமனா லீக்கபா நஹந்தர மதுரபோ லிஹந்தரா ரஷந்தர மதுரபாதிய நமனா லீக்கதுரபோ ஷெனிமினி ஹந்தரே ரிதனிமியா லிஹந்தர மதுரபோ. உமை உயர்த்துகிறோம் எங்கள் ராஜாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க பலியிடு. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க பலியிடு. ஆட்டுக்கடா பலி இல்ல, துதி பலி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ துதி பலி செலுத்த செலுத்த தடைகள் எல்லாம் விலகும். ஆமென். செங்கடல் விலகும், செங்கடல் பிரியோ, யோர்தான் பின்னிட்டு போகும், எரிகோ மதில்கள் விழும், தடைகள் விழும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி நாங்கள் அமர்ந்த வண்ணமாக கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் பெரியவராய்கள் மத்தியில் இருக்கிறார். ஆமென். யோனா பார்க்கிறோம், வெளியே இருக்கும் போதெல்லாம் கர்த்தரை துதிச்சு மகிமை செலுத்தினாப்புல. ஆனால் மீனுக்குள்ள வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் பொருத்தனை செய்கிறாப்புல. வெளியே இருக்கும் போது பொருத்தனையெல்லாம் செய்யல. மீன் வயிற்றுக்குள்ள போனவொடனே ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, நான் உமக்கு துதி பலி செலுத்துறேன் என்று பொருத்தனை செலுத்தினா. அதுக்கப்புறம் அவனுக்கு வழி திறந்தது. மீன் போய் வெளியே சாஃப்டாக இறக்கி விடலை. ஆண்டவர் சொன்னார், மீனை பார்த்து சொன்னார், வெளியே போய் கரையில் கக்கி போடுனாரு. ஆமென். சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு பாடுகளுக்குள்ளாய் நம்ம கர்த்தர் சொல்ல வேண்டிய இடத்துக்கு நம்ம போகாமல் அதற்கு ஆப்போசிட் ரூட்டில் போனோன்னு வைங்களேன், நம்ம ஒரு பிரிசனில் போட்டு பூட்டி வச்சிருவார். ஆமென். நம்ம பொருத்தனை செய்கிற வரைக்கும் ஒரு பூட்டி வைப்பார். துதிபலி செலுத்த பொருத்தனை செய்துட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் ஆயிடுவீங்க. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்களுக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தால் நான் சொல்றேன், அதுக்கு விட நீங்க பலி செலுத்துகிற பொழுது, ஹல்லேலூயா, உங்களை ஜீவ பலியாக அந்த பலிபீடத்தில் நீங்க வைக்கிற பொழுது, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் வைக்கிற பொழுது, கர்த்தர் அந்த இடத்துல அவர் சுகந்த வாசனையாய் அதை நுகர்ந்து மகிழுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பலி செலுத்த ரெடியா இருக்கிறீங்க? ஆமென். எங்கள் சரீரங்கள் ஒவ்வொரு அவயங்களையும் பலிபீடத்தில் வைக்கிற பொழுது அவர் சுகந்த வாசனையாய் அந்த அக்கினி நம்மை பட்சித்து அதை ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை வைக்கிற பொழுது அது அக்கினி பட்சித்து அதை ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா அங்கே பார்க்கிறோம், தகன பலிகளை செலுத்தி தேவனே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது கர்த்தர் அக்கினியாய் இறங்கி வந்தார். ஆமென். வாய்க்காலின் தண்ணீரை கூட நக்கி போட்டது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? How many of you willing to worship the Lord? Amen. How many have to give the altar, your sacrificing altar to the Lord, who can smell the essence of who can smell the presence of your living sacrifice? Amen. Kaftar, he accept your living sacrifice. You surrender yourself to the Lord and he take as a fragrant. Amen. He take you as a fragrant and he smell and he rejoice in your altar of sacrifice. Hallelujah. உலகத்தில் இருக்கிற பெர்ஃப்யூமை விட நீங்க கொடுக்கிற சாக்ரிஃபைஸ் தான் அவருக்கு பெரிய பெர்ஃப்யூம். ஹல்லேலூயா. அதுதான் அவருக்கு பெரிய ஃப்ராக்ரண்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதோ புரியலையோ? ஆமென். சுகந்த வாசனை. ஆமென். நம்ம தன்னையே அர்ப்பணிக்கிற அந்த பலி தான் கர்த்தருக்கு பிரியமான பலி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ நம்ம கர்த்தர் நம்மை பாடலா இல்ல, இது நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற ஒரு ஜெபமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பலியிடு, பலியிடு, பலியிடு. உன் பலியை நிப்பாட்டிராத. நீங்க பலியிட உன் அக்கினி உன் உள்ளத்துல எரிந்து கொண்டே இருக்கும். அந்த பலிபீடத்துல அக்கினி அணையாது இருக்கும். ஹல்லேலூயா. நீ பலியிட்டா உன் பலிபீடத்துல அக்கினி அவிழ்த்தாமல் அணையாது இருக்கும். பலிபீடத்துல எப்பொழுது அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பலிபீடத்துல அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கணும். உங்க வீட்டில் அடுப்புல அக்கினி எரிஞ்சாதான் உங்களுக்கு சாப்பாடு. அடுப்புல அக்கினி எரியலன்னா, உங்க மனைவி அடுப்பை பத்த வைக்கலன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடையாது. அதே போல உங்க பலிபீடத்தில் அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது எரிஞ்சுக்கிட்டே இருந்தாதான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. ஆமென். கிச்சனை நினைச்சு கொள்ளுங்க, உங்க பலிபீடத்தை நினைச்சு கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். பலியிடு, துதி பலியிடு, வலி விலகு, வாழ வலி பிறக்கு. பலியிடு, துதி பலியிடு, வலி விலகு, வாழ வலி பிறக்கு. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடு, துதி பலியிடு, வலி விலகு, வாழ வலி பிறக்கு. வலி விலகு, வாழ வலி பிறக்கு. புதி பலி செலுத்திட பொருத்தனை செய்ததோ மீன் அன்று கக்கியது கரையிலே. புதி பலி செலுத்திட பொருத்தனை செய்ததோ மீன் அன்று கக்கியது கரையிலே. யோனாவை கக்கியது கரையிலே, அங்கு யோனாவை கக்கியது கரையிலே. பலி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி
அது உகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை. நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடு துதி பலியிடு. வலி விலகு வாழ வலி பிறக்கு. வலி விலகு வாழ வலி பிறக்கு. நோவாவின் பலிதனை நுகர்ந்தார் நம் கர்த்தர் சுகந்த வாசனையாய். நோவாவின் பலிதனை நுகர்ந்தார் நம் கர்த்தர் சுகந்த வாசனையாய். பலுகி பெருகச் செய்தார். அன்று பலுகி பெருகச் செய்தார். துதி பலி சுகந்த வாசனை. நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை. நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடு துதி பலியிடு. வலி விலகு வாழ வலி பிறக்கு. வலி விலகு வாழ வலி பிறக்கு. கர்த்தர் நல்லவர் என்று எல்லாரும் துதிக்கையில் ஆலயத்தை மேக முடியது. நல்லவர் கர்த்தர் என்று எல்லாரும் துதிக்கையில் ஆலயத்தை மேக முடியது. கண்டார்கள் கர்த்தர் மகிமையை. அன்று கண்டார்கள் கர்த்தர் மகிமையை. துதி பலி அது சுகந்த வாசனை. நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை. நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடு துதி பலியிடு. வலி விலகு வாழ வலி பிறக்கு. வலி விலகு வாழ வலி பிறக்கு. சீலாவும் பவுலு சிறையில் துதித்ததால் கட்டுக்கள் கலண்டு போயின. சீலாவும் பவுலு சிறையிலே துதித்ததால் கட்டுக்கள் கலண்டு போயின. ஜெயிலர் ரட்சிக்கப்பட்டாம். அன்று ஜெயிலர் ரட்சிக்கப்பட்டார். துதி பலி அது சுகந்த வாசனை. நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை. நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடு துதி பலியிடு. வலி விலகு வாழ வலி பிறக்கு. வலி விலகு வாழ வலி பிறக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க குடும்பத்தில் யார் ரட்சிக்கப்படாம இருக்காங்களா? இஸ் எனிபடி இஸ் நாட் பீன் சேவ்ட் இன் யுவர் ஃபேமிலி? கர்த்தர் சமூகத்தில் போய் ஒரு 10 பாட்டை பாடி துதி. ஆமென். நீ பாடி துதிக்கும் போது பாரு, அவன் தூக்கத்தில் இருந்தாலும் எந்திரிச்சு அல்லேலூயாம்பான். ஆமென். உன் பாட்டு அந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்தை உலுக்கி. பவுலுக்கு சிறைச்சாலையிலிருந்து கட்டப்பட்டு இருக்கிற அவனே துதிச்சு அங்க இருக்கிற ஜெயிலரை ரட்சிக்கப்பட்டாருண்டா, நீ என்ன கட்டியா வச்சிருக்காரு? உன்னை நல்ல கை கொடுத்துருக்குது, நல்ல குரல், நல்ல சத்தம் கொடுத்துருக்கிறாரு. நல்ல கத்தி கத்தர உற்சாகமாய் நீ தனித்து பாடி மகிமைப்படுத்துகிற பொழுது எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும், அஸ்திவாரங்கள் அசைக்கப்படும், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவங்களே வந்து கர்த்தரண்டே வந்து நிற்பார்கள். ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க அவங்களே வந்து நிற்பாங்க. பிரதர் ஞானஸ்தானம் கொடுங்க. ஹல்லேலூயா. உன் துதியில தான் இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லு, உன் துதியில தான் இருக்குது. உன் வாயை திறந்து பலத்த சத்தத்தோடு துதிக்கிற துதியில தான் இருக்குது. ஆமென் ஆமென். கர்த்தரை துதிக்கிறது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஆமென். அது நமக்கு ஏற்றதும் இன்பமாக இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வேலை கிடைக்கலையா, ஒரு 10 பாட்டை பாடுங்க, வேலை கிடைச்சிரும்.
சீரியஸாக சொல்கிறேன், ஜோக்குக்கு சொல்ல. 10 பாட்டை எடுத்து, ஃபாதர் பாட்டு 10 பாட்டை எடுத்து, ஆண்டவரே நான் ஒரு 10 பாட்டை பாடி உனக்கு பலியிடுற ஆண்டவரே, எனக்கு வேலையை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி உன்னை தேடி அப்பாயின்மெண்ட் வரும். ப்ரொமோஷன் இல்லையா, ஆண்டவரே நான் ஒரு 2 மணி நேரம் உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, முழங்கால்ல இருந்து துதிக்கிறேன், வித்தியாசமா துதிக்கணும், முழங்கால்ல இருந்து துதிக்கிறேன், கைத்தொட்டி துதிக்கிறேன் ஆண்டவரே, தம்பூரம் தெரியாட்டாலும் தட்டி தட்டி ஆட்டி நான் துதிக்கிறேன், கரண்டியும் சட்டியும் வச்சாட்டி தட்டி தட்டியாவது நான் உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்யுங்க என்று நீ ஒரு வைராக்கியத்தோடு நீ துதிப்பா என்றால் கர்த்தர் உனக்காக வைராக்கியமா எழும்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து துதிக்கணும். ஆமென். நீ வாயை விரிவா திறந்தா கர்த்தர் உன்னை நிரப்புவார். ஆமென். நல்ல விரிவா திறக்கணும். ஒரு ஊமையை கூட்டி துதின்னு சொன்னா துதிக்க முடியுமா? உங்களுக்கு நல்ல வாய் கொடுத்துருக்கிறாரு, நல்ல குரலை கொடுத்துருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இதை விட உனக்கு என்ன வேணும்? ஒருவேளை உங்கள் வீட்டுக்காரங்க உங்கள் குரலை ரசிக்காமல் இருக்கலாம், உங்கள் மனைவி உங்களை ரசிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், உங்கள் குரல் ஜிஞ்சர் ஈட்டிங் மங்கிய போல் இருந்தால் கூட கர்த்தர் அந்த குரலை நேசிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மிருகங்கள் கூட துதிக்குதுங்க, இந்த பறவைகள் துதிக்குது. சூரியனே, தாவீது எழுதி வச்சிருக்கிறாரு, சூரியனே கர்த்தரை துதியுங்கள், கண்மலையே, வெடிப்பே, பனியே, வெயிலே, அதெல்லாம் துதிக்குது. The sun and the mountains, all the creatures of the whatever created by the Lord, everything praising and worshiping the Lord. என்ன அதுக்கு கண்ணு காது மூக்கு இருக்குது நமக்கு தெரியல, அவருக்கு தெரியும். நான் சொல்ற புரியுதா? அந்த இதுக்கு ஜீவன் இருக்குது. இந்த கிளை அசைகிற மாதிரி தான் இருக்கு, அது பார்த்தா அது நம்மளோட சேர்ந்து தூச்சிக்கிட்டு இருக்குது. ஆமென். இந்த மரம்லாம் அடிக்கிற காற்றெல்லாம் பார்த்தா நம்மளோட காற்று இன்னும் பலமாக காற்று அடிக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அது பார்த்தா நம்ம ஆராதிக்கும் போது அதுவும் சேர்ந்து ஆராதிக்குது. உண்மை தானே? நீங்கள் பார்த்தா என்ன சந்தேகத்தோடு பார்க்குறீங்க? நான் சொல்லலை, தாவீது தான் சொல்லியிருக்கிறாரு, காற்றும் பெருமழையும் எல்லாம் கர்த்தரை துதிப்பதாக, சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பார்களாக. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்கள் உம்மை துதியார்கள், ஆனால் நானோ இது முதல் கொண்டு உம்மை எக்காலத்திலும் உம்மை சோத்தரித்து உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. செத்தவன் தான் துதிக்க மாட்டான், மரித்து போகிறவர்கள் துதிக்க மாட்டார்கள். ஆனால் உயிரோடு இருக்கிற நாமோ கர்த்தரை எப்பொழுதும் துதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நாங்கள் ஜெபத்துக்கு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துனா, சொல்லுங்க பக்கத்தில், கர்த்தர் உங்களை உயர்த்துனா உங்களை எட்டாத உயரத்துக்கு உயர்த்துவார். கண்மலையின் மேல் அவர் உயர்த்துவார். அவருடைய உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார், அந்த உயரத்துக்கு உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். மனுஷன் உயர்த்தினா ஒரு ப்ரொமோஷன் வந்தானே, அப்புறம் இவனுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பான். அடுத்த ப்ரொமோஷன் இவனுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பான். ஆனால் கர்த்தர் அவர் நம்ம உயர்த்தினார்னா அவருடைய லெவலுக்கு உயர்த்துவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் போய் சொல்லுங்க, உனக்கு உயர்வே அவர் தான், உனக்கு உயர்வே அவர் தான். இந்த உலக பிரகாரமான உயர்வுகள் எல்லாம் அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆமென். அதெல்லாம் கொஞ்ச காலம்தான். ஆனால் நமக்கு உயர்வு என் இயேசு. ஆமென். பக்கத்தில் பார்த்து அந்த உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. அவரோடு இருக்கிற உறவு தான் உனக்கு உயர்வு. பக்கத்தில் பார்த்து அவரோடு இருக்கிற உறவு அதுதான் உனக்கு உயர்வு. ஆமென். இந்த பாடல் அந்த சாங்ஸ் போடும், உயர்வை தடுக்க முடியுமா? வைஃப் நீங்கள் கரலை வந்து இந்த சாங் கர்த்தர் நல்லவர். ஆமென். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது என்னை பல இடங்களில் ஊழியத்தின் பாதையில் தட்டி 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 அவங்க என்ன சொல்கிறது, பல விதத்தில் காயப்படுத்தி அப்படிப்பட்ட காலங்கள் கடந்து வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தினார். அவரோடு அதிகமாக நேரங்களை செலவழிக்கவும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்து
அந்த காரியங்களை கர்த்தர் செய்தார். அப்பொழுது பல டெலிவிஷன் மினிஸ்ட்ரியில் ஊழியம் செய்யவும், அதே நேரத்தில் பாடல்களை டெலிவிஷன் மினிஸ்ட்ரியில் கொண்டு வரவும், கர்த்தரோடு பல தேசங்களுக்கு கடந்து செல்ல கர்த்தர் காரியங்களை கர்த்தர் செய்தார். அப்போ ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, என்னோடு இருக்கிற உறவு தான் உனக்கு உயர்வு. என்னோடு இருக்கிற உறவு, என்னோட இருக்கிற நீ என்னோட எவ்வளவு தூரத்துக்கு நீ உறவு வைத்திருக்கிறியோ அதுதான் உன் உயர்வை நிர்ணயிக்கும். Amen. How much relationship, interpersonal relationship, how much you are having, that is your lifting up to the eternal life. அதுதான் உங்களுக்கு உயர்வு. That is your uplifting life of you. Amen. கர்த்தர் நல்லவர். Amen. And thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். தெரியாத பாடலாக இருந்தாலும் கற்றுக்கொள்ளுங்க. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். ஆண்டவர் நம்ம உயர்த்த 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 அவரோடு இருக்கிற உறவு அதிகரிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். உயர்வை தடுக்க முடியுமா நாதா? உறவை பிரிக்க முடியுமா தேவா? உயர்வை தடுக்க முடியுமா நாதா? உறவை பிரிக்க முடியுமா தேவா? எந்தன் உறவே எந்தன் உயர்வே அது நீர்தானையா? எந்தன் உறவே எந்தன் உயர்வே அது நீர்தானையா? உயர்வை தடுக்க முடியுமா நாதா? என் உறவை பிரிக்க முடியுமா தேவா? விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலோ, விடியலுக்காய் காத்திருக்கோ காவலனை பார்க்கிலோ, அதிகாலமே தேடுகிறே ஆர்வமுடன் நாடுகிறே, அதிகாலமே தேடுகிறே ஆர்வமுடன் நாடுகிறேன். எந்தன் உறவே எந்தன் உயர்வே அது நீர்தானையா? எந்தன் உறவே எந்தன் உயர்வே அது நீர்தானையா? உயர்வை தடுக்க முடியுமா நாதா? உறவை பிரிக்க முடியுமா தேவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். என் ஒய்ஃபை கொண்டு வந்து கொஞ்சம் அந்த லேப்டாப் போடும்படி அந்த தாழ்மையோடு கேட்கிறேன். நீ வந்து அந்த சாங்கை போடு, அவளுக்கு தமிழ் தெரியாது. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதில் தங்கிலீஷ் இல்லாதனால she was struggling. It's okay. Daphne, you get up and எத்தனை பேர் இப்போ உணர்றீங்க அவரோடு இருக்கிற உறவு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரோடு இருக்கிற உறவு அதுதாங்க உங்களுக்கு உயர்வே. ஆமென். உங்களுக்கு எவ்வளவு பெரிய பல தேசங்களுக்கு போய் பல பேர் உங்களை புகழ்ந்து, ஐயோ இந்த ஊழியக்காரர் போல ஒருத்தர் இல்லைங்க, அப்படிங்க இப்படிங்கன்னு சொன்னான கண்மலையில் போய் மறைஞ்சிருங்க. கண்மலை போய் மறைந்துருங்க. அவரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப் அதுதான் உயர்வு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவங்க தொடர்ந்து நாங்கள் திருப்பி பாட போகிறோம். ஆமென். உயர்வை தடுக்க முடியுமா நாதா? உறவை பிரிக்க முடியுமா தேவா? உயர்வை தடுக்க முடியுமா நாதா? உறவை பிரிக்க முடியுமா தேவா? இந்த உறவே இந்த உயர்வே அது நீர்தானையா? இந்த உறவே இந்த உயர்வே அது நீர்தானையா? உயர்வை தடுக்க முடியுமா நாதா? உறவை பிரிக்க முடியுமா தேவா? ராட்சாமத்தில் விழித்திடுவேன், உமது வசனத்தை தியானிக்கிறேன். ராட்சாமத்தில் விழித்திடுவேன், உமது வசனத்தை தியானிக்கிறேன். உடலுக்கது மருந்தானதே, உயிரிலுமே மேலானது. உடலுக்கது மருந்தானதே, உயிரிலுமே மேலானது. எந்த
இந்த உறவே இந்த உயர்வே அது நீதானையா. இந்த உறவே இந்த உயர்வே அது நீதானையா. உயர்வை தடுக்க முடியுமா நாதா? உறவை பிரிக்க முடியுமா தேவா? உயர்வை தடுக்க முடியுமா நாதா? உறவை பிரிக்க முடியுமா தேவா? நெருக்கத்திலே கூப்பிட்டே நெருங்கி வந்து உதவி செய்தி. நெருக்கத்திலே கூப்பிட்டே நெருங்கி வந்து உதவி செய்தி. துயரத்திலே துணை நின்று துதித்து உயர்த்திட கிருபை தந்தே. துயரத்திலே துணை நின்று துதித்து உயர்த்திட கிருபை தந்தே. இந்த உறவே இந்த உயர்வே அது நீதானையா. இந்த உறவே இந்த உயர்வே அது நீதானையா. உயர்வை தடுக்க முடியுமா நாதா? உறவை பிரிக்க முடியுமா தேவா? உயர்வை தடுக்க முடியுமா நாதா? உறவை பிரிக்க முடியுமா தேவா? ஆமாண்டவரே, எங்களுக்கு உயர்வே நீங்க தான்ப்பா. எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க, எனக்கு உயர்வே நீங்க தான். என்னுடைய உயர்வே இயேசு தான். அவர் உயர்ந்தால் அதுதான் நமக்கு உயர்வு. அவருடைய நாமத்தை உயர்த்த 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 அதுவே நமக்கு உயர்வாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரோடு இருக்கிற உறவு தான் நமக்கு மேன்மையான ஒரு உயர்வு. அவரோடு சஞ்சரிக்கிற சஞ்சரிப்பு, அவரோடு ஐக்கியம் கொள்ளுகிற ஐக்கியம், அதுதான் மேன்மையான உயர்வு. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆவியானவர் நீங்கள் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் சோத்துறோம். இப்போதும் கூட நாங்கள் கொஞ்ச நேரம் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பாஸ்டர் சிம்சன் அவங்க வந்து ஜெபத்தில் நடத்துவாங்க. அவங்க இன்னொரு 10-15 மினிட்ஸ் அவங்க ஜெபத்தில் நடத்தி அடுத்து நாங்கள் ஜெபத்து கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் கூட முடிந்தவர்கள் எழுந்து நின்று கொண்டு நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வேலையிலும் கூட பாரத்தோடு கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக ஒரு சில வேத வசனங்களை அடிப்படையாக வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, உலகமெங்கும் பல ஆபத்துக்கள், பல நாச மோசகங்கள் நேரிட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தானே கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹalleluya, hallelujah. There are so many natural disasters and calamities are going on in Myanmar and so many other places of the world. Wars between countries to countries and people between people. And now but we are protected by God. We are saved by his grace, and we have to be very faithful and truthful. We have to be very thankful now. Hallelujah. ஆண்டவர் சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. முதலாவதாக ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த வசனத்தை நாம யோவான் 17ஆம் அதிகாரம் John chapter 17 and verse 15ல நம்ம இதை வாசிக்கிறோம். உலகத்திலிருந்து நீர் அவர்களை எடுத்துக்கொள்ளாமல் அவர்களை தீமையினின்று ரட்சிக்கவே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிப்போமா? ஜனங்களை கர்த்தர் தீமையை நின்று ரட்சிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹalleluya. God have to save people from the evil. hallelujah. இன்னைக்கு நாம பார்க்கிறோம், people in living in Myanmar are getting so many struggles at the moment and troubles at the moment. எதனால பாருங்க, இன்னைக்கு அவங்க எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடந்திருக்கு. None of them expected that this is going to happen in their life. One fine morning everyone was getting out of the bed
and never ever thought that this is going to happen in their life. What happened? 7.7 hectare of earthquake happened at the moment, and 2 continuous days is going on like that. 1,600 people have died already, and so many are still struggling inside the construction buildings and the demolished buildings at the moment. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஆனா கர்த்தர் நம்மளை அவருடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இன்னைக்கு அவருடைய பேழையிலே வைத்திருக்கிறார். We are in the ark of Christ. கிறிஸ்து என்ற பேழைக்குள்ளே நம்மை கர்த்தர் மறைத்து இருக்கிறார். கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். Raise your hand and pray for the people. Hallelujah. தீமை நின்று ரட்சிங்கப்பா. Save the people from the evil father. Save the people from the evil Lord. Oh Father, we pray in your son Jesus name at the moment, Father. We submit each and every people in this world, Father. ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொரு தேசத்தையும் ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. தகப்பனே, தீமை நின்று ரட்சித்துக்கொள்ளோ. தீமை நின்று ரட்சித்துக்கொள்ளோ. Save from the evil father. Save them, Lord. Save them, Lord. Save them, Lord. ஆண்டவரே, நீங்க ரட்சிங்கப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோம். இந்திய தேசத்தை கர்த்தர் ரட்சிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. Save the people of India. Hallelujah. Save the people from Sri Lanka. Save the people from European countries. Save the people from Western countries. Save the people from Asian countries. In Jesus name we pray. In Jesus name we pray. Father God, we know so many people are now struggling, Father. They caught into the evil things, Father. In the name of Jesus we pray. Save them, Lord. Oh, save them, Jesus. Hallelujah, 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 hallelujah. கர்த்தாவே, ஜனங்களை ரட்சிங்கப்பா. நீங்க ரட்சிங்க ஆண்டவரே. ரட்சிப்பு கர்த்தருடையது. The salvation comes from God. Bible clearly says salvation is from God. God have to give the salvation to the people. ரட்சிப்பு ஆண்டவர் தான் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். தீமை நின்று ரட்சிக்க வேண்டும். Likewise, Abraham prayed for the people in Sodom and Gomorrah. When he comes to know God is going to destroy Sodom and Gomorrah, the people who are caught up in the evil things, in the satanic things, God knows it, and he told Abraham that I'm going to destroy Sodom and Gomorrah. What Abraham did, he prayed for the people of Sodom and Gomorrah. Gomorrahவுக்காகவும் சோதமுக்காகவும் அவர் ஜெபம் பண்ணினார். அதேபோல நாமும் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஜனங்கள் தீமை நின்று காக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். We are praying for the people of UK. We are praying for the people of England and the moment, Father God. Save them, Lord. Save them, Lord. Save them, Lord. Pray, save them, Lord. Save them, Jesus. Hallelujah. Hallelujah. கர்த்தர் அப்படியாய் செய்ய போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக அப்போஸ்தல நடபடிகள் Acts chapter 4 verse 30. அப்போஸ்தல நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தேசத்துல பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் அடையாளங்களை காண வேண்டும். The children of God should see the wonders of Christ. Hallelujah. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நடக்கிற அற்புத அடையாளங்கள் இன்னைக்கு சபையிலே காணப்பட வேண்டும். இன்னைக்கு தேசத்திலே காணப்பட வேண்டும். இன்னைக்கு ஜனங்கள் மத்தியிலே காணப்பட வேண்டும். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். Hallelujah. Oh hallelujah. Oh hallelujah. We want wonders. We want wonders. We want wonders in the name of Jesus. In the name of Jesus. Right now in the name of Jesus. We submit. We surrender every church is in your hand, Father. Let them receive the wonders of God. Let them receive the wonders of God. Let the people see that you are the wonder worker. You are the miracle worker in the name of Jesus. We pray. Uragaba shanduri andaraba ilehu duraba shagaraba khaba irikanara duraba ilehu duraba shandara manamana kabalara duraba. In olden days, in the first century, Christian have wrote like this in the Bible. They have seen so many wonders happening through the apostles and through the disciples of Jesus. And so many thousands and thousands of people turn to Jesus by seeing the wonders happening in Jesus' name and they pray. Hallelujah. The people who are standing in our church right now
show your hand to God. Show your hand to heaven. Raise your hands to heaven and say, Father God, use my hand. Say, use my hand. என் கரத்தை பயன்படுத்து, என்னுடைய கரங்களை பயன்படுத்து. Father God, use my hand. Use my hand, Father Lord. Father God, use my hand. Father God, do miracles in our churches. Do wonders in our churches, Father God. Whenever people say like, no, only the pastor comes and lay the hands and then people deliver from evil spirits and then they get healed. That's not true. In Mark chapter 16 and 16 says, the wonders and the signs happened because of the believers of the church. We all know that. Through the believers of the church. In Mark chapter 16 and 16 says, they will say in Jesus' name, and all the satanic possessions will be delivered in the name of Jesus. Hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் அறிக்கை இடுகிற வேளையிலே, ஜெபிக்கிற வேளையிலே பிசாசுகள் ஓடும் என்று வேதாகமம் சொல்லி இருக்கிறது. ஹalleluya. சொல்லுங்க, இன்னைக்கு கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அற்புதம் நடக்கும்படி செய்யுங்கப்பா, அற்புதம் நடக்கும்படி செய்யுங்க. எங்க சபைகளிலே ஒரு திரளான கூட்டம் வர வேண்டும். We want a group of people. Now, Father God, we need a group of people in our church. We need a group of people from this Liverpool. Father God, we pray, let them see the wonders of God. Let them see the wonder sign of God. Let them see the miracle worker. In the name of Jesus we pray. Hallelujah. பிணியாளிகளை குணமாக்க வேண்டும். There should be a power. God says in Jesus name, when you put the oil and when you pray for the people with the disease and the sickness and the illness, they will be healed in the name of Jesus. Hallelujah. சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டவரே வியாதியஸ்தர்கள் குணமாக வேண்டும். வியாதியஸ்தர்கள் நோயாளிகள் குணமாக வேண்டும். Father God, when I pray in Jesus name, the people with the sickness and disease should be healed in the name of Jesus. Should be healed in the name of Jesus, Father God. Hallelujah. அப்படியாய் கர்த்தர் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்கள் தைரியமாய் வசனத்தை போதிக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஊழியக்காரங்க பயப்படுறாங்க வசனத்தை சொல்றதுக்கு. எங்க ஜனங்க வராம போயிருவாங்களோ. இன்னைக்கு வாலிப கூட்டத்துக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு போதும் ஆயிருது பாஸ்டர்களுக்கு. ஏன்னா எங்க பிள்ளைகள் வேண்டான்னு போயிருவாங்களோ. Pastors are really afraid at the moment to speak the true word of God, because they are really afraid of the believers coming to the church and the youngsters coming to the church, whether they will accept it or they will reject it and go back from Christ. But we need a preacher, but we need a pastor, we need a gospel preacher, we need an apostle, we need a prophet who says the word of God truthfully. Hallelujah. With the whole transparency. The servant of God, the minister of God should do it in the right way, what God likes, and not the man likes, or not the believers likes in the church. ஹalleluya. ஜோமனுங்க பாப்போம். முழு தைரியத்தோடு வசனத்தை சொல்லும்படி ஆண்டவரே போதகர்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. போதகர்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. அவர்கள் வாயோடு நீர் வாய் வைத்து நீர் பேசுவீராக. மோசையோடு எழுந்தருளி பேசின தெய்வமே, நீர் எழுந்தருளி உம்முடைய ஜனங்களோடு நீர் ஊழியக்காரன் மூலமாய் பேசுவீராக சுவாமி. ரகபா சந்தர பக்கபலர துரிபான சந்துரி அந்தரமா இரகப கபரகர துரபா சந்தர பக்கபர பலர துரபா. அடுத்ததாக யோவேல் 2 அதிகாரம் 21 வசனம். Joel chapter 2 and verse 21. அதற்காக நம்ம ஜெபிப்போமா? அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya, hallelujah. Nation, do not be afraid. You have to be glad in Christ, because God is going to do a greater miracles, greater things in your midst. Hallelujah. கர்த்தர் பெரிய காரியங்களை உன் நடுவிலே செய்யவிருக்கிறார். கரங்களை உயர்த்தி என் தேசத்தை கர்த்தர் தொடுங்கப்பா, என் தேசத்தை கர்த்தர் தொடுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்குரைத்த தெய்வமே, நீர் பெரிய காரியத்தை செய்யும்படி உங்க சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க தேசத்தை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா.
எங்க மினிஸ்டர்ஸ் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஆட்சியில இருக்கிறவங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. அதிகாரத்தில் இருப்பவங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. Father God, take control over the people who are in the ministry, the people who are in the parliament at the moment, the people who are in the leadership at the moment, the people who are in the council at the moment. In the name of Jesus we pray. Father God, take the control. Take control over them, Father. Take control over our nation. Take control over our country, Father. Shakaraka kabalara duraba shanduraba kabaraba. Ilehuduraba shandana manamana kabari handari andara bakaba. கர்த்தரபடியாய் செய்வதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யோபு 1 அதிகாரம் 5 Job chapter 1 and verse 5 says like this. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரம் அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு தாய் தகப்பன் பெற்றோருக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஜெபத்தை நாம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது மிகவும் அவசியம். இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி கொல்கொதாவுக்கு போகிற வேளையிலே தாய்மார்கள் இருதயத்திலே மார்பிலை அடித்து கொண்டு அழுதார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், don't cry for me, எனக்காக அழாதீர்கள். go and cry for your children, go and cry for your husband, go and cry for your family அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? காலம் பொல்லாதது, காலம் பொல்லாதது. பிசாசு இன்னைக்கு ஒருவரை வைத்து ஒருவருக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறான். வீட்டாரே சத்துருவாக மாறிக்கொண்டிருக்கிற காலம், பிள்ளைகளால வேதனைப்படுகிற காலம், பெற்றோருக்கு துக்கத்தை உண்டு பண்ணுகிற காலம். ஓ பிசாசானவன் இன்னைக்கு அநேக பிள்ளைகளை பெற்றோருக்கு விரோதமாக திருப்பி கொண்டிருக்கிறான். Satan is taking control over the children to stand against their own parent at the moment. This is what happening around the world. Even the pastor's kid, even the minister of God, even the servant of God are crying out to God because they are doing ministry for so many souls and they are receiving the salvation, but the own family children are not receiving the salvation. Why is all? Because the obedient. இந்த ஒபீடியன்ஸ் இன்னைக்கு வரணும், கீழ்ப்படிதல் வரணும். ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே, யோபுடைய பிள்ளைகளுக்கு அது இருந்தது, அந்த கீழ்ப்படிதல் இருந்ததை பார்க்கிறோம்ப்பா. நீங்க மன இறங்குங்கப்பா, பிள்ளைகள் மேல மன இறங்குங்கப்பா. Shall we ask for the special grace to the children in our church, the youngster in our church? Father God, give the special grace, give the special mercy, give your anointing power. Let them receive the Holy Spirit. Let the vessels be filled in the name of Jesus. Let the vessels be filled in the name of Jesus we pray. Let them receive the Holy Spirit. Let them receive the anointing power of God. Rabba Shandara Bakkabalara Duraba. காத்துக்கொள்ளுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளை இன்னைக்கு பிசாசு ஆண்டவரே திருடி கொண்டு போகிறான். அவர்களை பெற்றோருக்கு விரோதமாக எழுப்பி விடுகிறான். பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா. உங்க செட்டையின் நிழலில் மறைத்து கொள்ளுங்கப்பா, மறைத்து கொள்ளுங்கப்பா, மறைத்து கொள்ளுங்கப்பா. கடைசியாக ஜெபம் பண்ணுவோம். சங்கீதம் 1 அதிகாரம் 2 Psalms chapter 1 and verse 2 it says, சோதரம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Those who meditate the word of God in day and night are so blessed. Blessed are the people who meditate the word of God day and night. How many of us are reading the Bible, meditating the Bible every day? We give so much of time to our mobile phones. We give so much of time to texting. We give so much of time to chatting with the other people. How many of us are still giving the time for meditating Bible and reading it and tasting the Bible word and tasting the love of God through his words? எத்தனை பேர் நம்முள்ள ஆண்டவருடைய அன்பை அவருடைய வார்த்தையின்
வார்த்தையின் மூலமா தினசரி ருசிப்பா இருக்கிறோம். இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிறது நேரங்கள் குறைந்து போகிறது. வேதத்தை நேசிக்கிற மக்கள் குறைந்து போகிறாங்க. சத்தியத்தை கேட்க விரும்புகிற ஜனம் இன்னைக்கு குறைந்து கொண்டு போகிறாங்க. நம்முடைய தேசத்தை, நம்முடைய சபையில கர்த்தர் சத்தியத்தை பேசுகிறவர்களை எழுப்ப வேண்டும். சத்தியத்தை விரும்பி கேட்கிறவர்களை எழுப்ப வேண்டும். பசியோடு வந்து, ஒரு ஹங்கிரியோடு வந்து தேவ சமூகத்துல வசனத்தை கேட்கிறவங்களை எழுப்ப வேண்டும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கடைசியாக, தேவனே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எழுப்பி கொடுங்கப்பா. சத்தியத்தை விரும்பி வாசிக்கிறவங்க, கேட்கிறவங்க, அதன்படி செய்ய நினைக்கிறவங்க, அதன்படி வாழுகிறவர்களை எழுப்பி கொடுங்கப்பா, எழுப்பி கொடுங்கப்பா. Oh, rise them, Father, rise them, Lord, rise them, Jesus. In Jesus' name we pray, we surrender, Father God. நீங்க அப்படியாக செய்ய போதுக்காக சோத்திரம். எங்க சபை எல்லாருக்கும் ஒரு சாட்சி உள்ள சபையா மாற்றுங்கப்பா. Change our church, Father. Let the church be the sample for everyone, every other churches, Father. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம், உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபிக்கிற சபை தான் பரலோகத்துக்கு போகும். ஜெபிக்கிற மனுஷன்தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆமென். நான் ஜெபிக்கிற மனுஷன் சத்தத்தை காணும். ஆமென். ஜெபிக்கிற மனுஷன் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆமென். ஜெபிக்காதவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சில நாட்களாக ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னோடு அதிகமாக அதை இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, மீண்டும் அதை உங்களுக்கு நினைவூட்டும்படிக்கு நான் சொல்லுகிறேன். ஆலயத்துக்கு நீங்கள் வருகிற பொழுது, நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் ஆலயத்துக்கு வர்றீங்களோ, அட்லீஸ்ட்டு குறைஞ்சது, நான் சொல்கிறது மினிமம், ஓகே, ஐ வில் டெல் யூ இன் இங்கிலீஷ், அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது ஆண்டுடைய சமூகத்தில் வர்ஷிப் டைமோ அல்லது ஜப நேரமோ, கண்டிப்பாக பிரசங்க நேரத்தில் நீங்கள் உட்காந்து தான் கேட்க போகிறீங்க. பிரசங்க நேரத்தில் நீங்கள் உட்காந்து தான் கேட்க போகிறீங்க. வர்ஷிப் டைமோ இல்லை ஜபம் நடத்தும் பொழுதோ அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாவது உங்கள் முழங்காலை ஆலயத்தில் முடக்கணும். ஹல்லேலூயா. When you come to the service, from 2 hours service, just make sure that at least 15 minutes you surrender yourself and to the Lord, either in the worship time or in the prayer time. At least minimum 15 minutes. Make sure you kneel down in God's presence. Amen. இன்னைக்கு அநேக சபைகளில் முழங்காலையே மறந்துட்டாங்க. வருவாங்க, ஆராதனைக்கு எந்திப்பாங்க, உட்காருவாங்க, அதுக்கப்புறம் ஜப வேலையில் எந்திரிச்சு ஜபம் பண்ணிவிட்டு பிரசங்க கேட்டுட்டு போயிடுவாங்க. பாஸ்டர் 1/2 மணி நேரம் முழங்காலிருந்து ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆமாவா இல்லையா? அது சொல்லி வர வேண்டியதில்லை, தானாக வரணும். ஆமாவா இல்லையா? காலையில் உங்கள் வீட்டில் சாப்பாடு பொங்கி வச்சேன்னா யாராட்டி கூப்பிட்டு சாப்பிடுன்னு சொல்கிறாங்களா? மத்தியானம் பிரியாணி பண்ணி வச்சாங்கன்னா யாராட்டி சாப்பிடு, பிரியாணி வச்சுருக்கேன், சிக்கன் போட்டிருக்கேன், அதை போட்டிருக்கேன்னு விலைக்கு சொல்கிறீங்களா? வாசனை வந்தவுடனே கீழே இறங்கி வர்றோம்ல. மீன் பொரிச்சிக்கிற வாசனை வந்தோடனே டமான்னு கீழே வர்றோம்ல. அதே மாதிரி ஆலயத்துக்கு வந்தால் நம்ம மைண்டு, பைபிளை படிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை நம்ம அபியாசப்படுத்தணும். we need to put it into practice. 15 நிமிஷமாவது. இப்போ மார்ச் மாதம் முடிஞ்சிருச்சு, ஏப்ரல் மாதம் 4வது மாதம் தொடங்க போகுது. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உங்கள் முட்டியே உங்களுக்கு பலவீனமாக இருந்தால் கூட பிரச்சனையே கிடையாது, அந்த பலவீனத்தோடு நீங்கள் முட்டி போடுங்க, கர்த்தர் உங்களை அந்த பலன் கொடுப்பார். உங்கள் முட்டியை சுகப்படுத்தி கர்த்தர் சுகப்படுத்துவார். நாளைக்கு 1ஆம் தேதி வரப்போகுது, ஏப்ரல் 1ஆம் தேதி. எத்தனை பேர் இன்னையிலிருந்து வருகிற மாதத்துலேருந்து வர்ஷிப் டைம்னாலும் சரி இல்லை ஜப நேரத்தினாலும் சரி ஒரு 15 மினிட்ஸ் நான் என் முழங்கால முடக்கி கர்த்தரை நான் தொழுது கொள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் கையை உயர்த்தி காட்டுங்க. ஐ வில் டூ 15 மினிட்ஸ்
in any service, I will kneel down and worship the Lord, or I will kneel down in the prayer section, or 15 minutes I will take part. I surrender my knee to the Lord. அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம், whoever willing to kneel down in the service, that only person you can put your hands up to the Lord. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்களா? இங்கே வாலிப பிள்ளைங்க கொஞ்சம் கையை நல்லா தான் உயர்த்துங்களா. எனக்கா காட்டுறீங்க? கத்தருக்கு காட்டுறீங்க. சகையுடைய கை தான் குள்ளமாக இருந்துச்சு, உங்கள் கையும் குள்ளமாக இருக்கு. ஆமென். சரி, கை கீழே போடுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம முழங்கால் இட்டு படிட்டு தேவ சமூகத்தில் முழங்கால் இடும்போது தான் அப்போ தான் நம்ம தைரியமாக பாட முடியும். எவ்ரி knee shall bow, every tongue shall confess. Yeah? When we kneel down, then only we can sing every knee shall bow, every tongue shall confess. உன் முழங்காலே முடங்காதங்க. அப்போ மற்ற முழங்கால் எப்படி முடங்கும்? தேசத்தினுடைய முழங்கால் எப்படி முடங்கும்? மீதியாக இருக்கிற ஜனங்களுடைய முழங்கால் எப்படி முடங்கும்? நம்ம முழங்காலை முடக்கினாதான் கர்த்தர் மற்றவங்க முழங்காலை முடக்க வைப்பார். ஆமென். அது ஒரு தீர்மானத்தோடு உங்கள் இருதயத்தில் வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஒரு விஷயம் கூட கண்களை மூடி ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்லுவோம். தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு நீர் பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரை கொண்டு எங்களோடு நீங்கள் பேசுங்க. குடும்பமாய் உம்முடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களிலே எங்களுடைய ஆத்துமாவுக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று தாருமப்பா. மான்செஸ்டரில் எங்களோடு பேசின கிருபை பொருந்தின வார்த்தைகள், அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த லிவர்பூலில் இருக்கிற ஜனங்களோடு கர்த்தர் நீர் பேசுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி அருமையான சகோதரி நாங்கள் வரவேற்போம். ஹல்லேலூயா. Can I have another? Praise Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஓய்வு நாளிலும் கூட கர்த்தர் உங்களை கொண்டு வந்த தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். I'm giving thanks to each and one of us in our Sunday service. மீண்டுமாய் நான் உங்களை பார்ப்பதிலே நான் அதிகமாய் சந்தோஷப்படுகிறேன். I'm so glad to see you all today again. கர்த்தருடைய கிருபை தான் எங்களை இங்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறது. God's grace brought us here today. கர்த்தர் நல்லவர். God is good. கர்த்தர் பெரியவர். God is so great. கர்த்தர் மகத்துவம் உள்ளவர். God is so awesome. கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். God does the wonders. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறதுக்கு முன்பதாக Before we listen to the word of தலைகளை God, தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். shall we bow our head and pray to God? ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த மாலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பெரியவர், பெரியவர், நீர் மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டின் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டின் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி, 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 நன்றி அப்பா. நன்றி, ஆமென். நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில், பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில், ஆமென், ஆமென், பாடி ஆமென், மகிழ்ந்து ஆமென், ஆமென், கொண்டாடுவோம். தகப்பனே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி.
உடைய பள்ளத்த கரை இறங்குறதுக்காய் உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய வார்த்தை உடைய பிள்ளைகளை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் சுவாமி. உடைய வல்லமை புறப்பட்டு வருகிறதுக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினாலே நிரம்பி இருக்கிறதுக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உங்க கிருபைக்காக உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். Shall we all give thanks for the presence of God? கர்த்தர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். God is who does the acting in our life. நமக்கு எப்பெல்லாம் பலவீனம் வருகிறதோ, whenever we get the sickness, அப்பெல்லாம் கர்த்தர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். God will give us the strength. நம்ம எப்பெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறோமோ, when we get very tired, அவர் சோர்வை வெளியேற்றுகிறார். He will release us from the tiredness. எப்பெல்லாம் நாம் நொறுங்கி இருக்கிறோமோ, when we are crushed, அப்பெல்லாம் கர்த்தர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். that's the moment God gives us the strength. அது பிள்ளைகள் நிமித்தமாய் இருக்கலாம், it could be because of the children, வேலை செய்யற இடத்துல நிமித்தமாய் இருக்கலாம், it could be because of the job, நம்மளுடைய சரீர நிமித்தமாய் இருக்கலாம். it could be because of our body. கர்த்தர் உன்னதத்துல இருந்து பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். God will give us the strength from the heaven. அது எப்பொழுது என்று சொன்னால், when do you know that? கர்த்தருடைய கரத்தை பிடித்து நடக்கும் பொழுது, when we walk with Jesus, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறவராய் God will இருக்கிறார். do the great things in our life. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். God is so great in our life. நாங்கள் ஊழியம் செய்வதற்கு முன்பதாக, before we started our ministry, பட்ட கஷ்டங்கள் அநேகமாய் இருந்தது. we have come across with so many struggles. துன்பத்திலே நாங்கள் போராடி கொண்டு இருந்தோம். we were struggling in our life. அந்த நேரத்திலே சிம்சன் பாஸ்டருக்கு ஒரு 7 வயது இருக்கும். when Simpson pastor was 7 years old, இரண்டாவது குழந்தை என் கையில இருக்கிற வேளையில, I got the second baby in my hand. நான் எங்க வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் ரொம்ப குப்பையா இருக்கும், அதை நான் பெருக்குவேன். we used to get some garbages in backside of our house. அது முந்தின நாள் தான் நான் பெருக்கி வைத்திருந்தேன். I just swept all of the garbages. மறுநாள் பார்க்கும்போது நாய் தோண்டி போட்டது போல தோண்டி இருந்தது. I saw a dog started pitching inside. நேத்து தான் இந்த இடத்தை நம்ம சுத்தம் செய்தோம். I thought that yesterday I just cleaned everything. திரும்பவுமாக இது தோண்டி இருக்கிறது என்ன என்று சொல்லி, I saw the pitting everything over there. அதை நல்லா நான் தோண்டி பார்க்கிற வேளையில, when I saw inside, தாள் மடித்து மடித்து எழுதி தாள் மடித்து மடித்து அது உள்ளே இருந்தது. there is a paper folded and I saw so many papers like that. அந்த பேப்பரை எடுத்து நான் படிக்கிற வேளையில, when I was reading that paper, மகன் எழுதி வைத்திருந்தான், my son wrote inside the paper, கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள். God is so great and praise God. நட்சத்திரத்தை உண்டு பண்ணினவரை துதியுங்கள். Praise the God who created stars. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரை துதியுங்கள். Praise God who created heavens and earth. கர்த்தர் கிருபை உள்ளவர், அவரை துதியுங்கள். God is so gracious, you praise God. அல்லேலூயா, hallelujah, அல்லேலூயா, hallelujah. கர்த்தர் எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்து நுழைகிறார் என்று சொன்னால், how God enters in our house, சிறு பிள்ளைகளோடு கர்த்தர் நுழைவார். through the children now in the house. வீட்டிலேயே பிரச்சனைகள் அதிகமாய் இருக்கும் பொழுது, when we get more problems in our life, பிள்ளை மகன் மூலியமாய் கர்த்தர் அங்க பேசுகிறதை என்னால உணர முடிந்தது. God started speaking through my children. இந்த சிறு வயதிலே 7 வயதிலே, in the childhood days of 7 years old, இந்த மாதிரி தமிழ் அவன் தெரியாதபடி கஷ்டப்பட்டு இருக்கிற வேளையில, he doesn't know how to write Tamil. இதை எழுதி அவன் புதைத்து வைத்திருக்கிறான். he wrote in a paper and he started digging in the mud. அவனுடைய ஸ்கூல்ல தமிழ் தெரியவில்லை என்று சொல்லி, in his school they said he doesn't know Tamil. ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி மகனை சொல்லிவிட்டாங்க. he's just useless, that's what they told in the school. இவன் எதுக்கும் உதவ மாட்டான். he won't be he will be useless for anything, that's what they told in the school. இவன் படிப்பதற்கு லாக்கில்லை. he's no more for the education, they said. 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது மிஸ் சொல்றாங்க, they said just in the standard 2, உங்கள் மத்தியில நிற்கிற சிம்சன் பாஸ்டர் தான் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். God have raised him, the Simpson pastor standing before you. UK கொண்டு வந்தது இயேசுநாதர் தான். Jesus brought him to the UK. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். God is so great. அவர் மகத்துவம் நிறைந்தவராய் இருக்கிறார். He is awesome God. நாம் பழகிக் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், what we have to learn in our life, கர்த்தருடைய கரத்தை பிடித்து நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். we have to hold our God's hand and we have to walk with him. நாம் வாசிக்க வேண்டிய we are going to read from the Bible. ஹalleluya, ஹalleluya. நாம் வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 1,
முதலாவது வசனம். Verse 1. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழி நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the one who does not walk in the step with the wicked, or stand in the way that sinners take, or sit in the company of mockers, but whose delight is in the law of the Lord, and who meditates on his law day and night. என்ன செய்யக்கூடாதா? துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதா? நடக்கக்கூடாது. What Bible says, who does not walk in the step with the wicked, we should not walk in the step of wicked. கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு வழி இருக்குது என்று சொன்னால், There is a way for a Christian life. அது எந்த வழி என்று சொன்னால் கிறிஸ்துவை பின்பற்றுகிற வழி. What is the way that we should follow Christ? That's the way. கிறிஸ்துனுடைய வார்த்தையை சுமக்கிற வழி. We have to carry the word of God. That's the way. கிறிஸ்துவ பத்தி சொல்லுகிற வார்த்தையாய் இருக்க வேண்டும். We have to be like in a word of God. இந்த பாதை மாறி போகும் பொழுது, When we distract from the way, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் அவர்களுடைய சத்தத்துக்கு கேட்கும் பொழுது, when we listen to the wicked people, துன்மார்க்கரை போல மாறி விடுவாங்க. we will change into like a wicked people. குடும்பம் மாறிவிடும். Our family change into wicked. பிள்ளைகள் மாறிவிடும். Children change into wicked. பாருங்க, 2ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த குழந்தை எப்படியாய் அவன் எழுதி அதில் புதைத்து வைத்திருக்கிறான். See how second standard studying children, how he just wrote everything in a paper and he just dig in the mud. கர்த்தர் நல்லவர். God is so good. அவர் கிருபை என்றும் உள்ளது. His grace is upon us. அவர் கிருபை என்றும் உள்ளது. His grace is forevermore. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் நல்லவர். God who created heavens and earth is so good. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. His grace is evermore. இது எழுத வைத்தது யார் என்று சொன்னால், Who asked him to write in a paper? நம்மளுடைய இயேசப்பா தான். Jesus Christ. கர்த்தருடைய பாதையிலே நம்ம செம்மையாய் நடத்தும் பொழுது, When we walk in the righteous way of God, பிள்ளைகளை நடத்தும் பொழுது, when we lead our children in the right way of God, நம் வீட்டிலே விடாதபடிக்கு குடும்ப ஜெபம் இருக்கும் பொழுது, when we do the family prayer without fail every day, பிசாசானவன் வெளியேறுகிறான். devil will go out of our house. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. மீண்டும் அத வாசிமா கீழ உள்ளத. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். அடுத்தது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பாத்தீங்கன்னா எங்கனாலும் அந்த பரியாசக்காரங்க இருப்பாங்க. Or stand in the way. நீங்க வேலை செய்யற இடத்துலயும் இருப்பாங்க. They will be mockers in your job place. ஸ்கூல்லயும் இருப்பாங்க. They will be in your school. உறவு வீட்லயும் இருப்பாங்க. They will be in your relatives. ஆமா, நம்ம பிள்ளைகள் ஒழுங்கு இல்லைன்னா வச்சுக்கிடுங்களேன், ஒரு உறவு வீட்டுக்கு போயிருக்கோம்னா, when our children are not good and when we go to the relative's house, இவ பிள்ளைய வளர்த்திருக்கத பாரு, எப்படி வளர்த்திருக்காங்கன்னு பாரு. see how they raise the children. ஒழுக்கமே இல்ல. There is no discipline in the children. எல்லா பரியாசக்காரர் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. The mockers will be there everywhere. கர்த்தர் சொல்லுகிறார், God is telling you, என் பாதையிலே உன் குழந்தையை நீ நடத்து. you have to lead your children in my way. முதலாவது என் பாதையிலே நீ நட மகளே, நீ நட மகனே என்று First சொல்லுகிறார். you have to walk in my way. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. இதையெல்லாம் நீ அந்த துன்மார்க்கற வழியை விட்டு எல்லாவற்றையும் நீ விட்டு விலகி, you have to escape from the wicked ways. முதலாவது நான் சொல்றதை நீ கேளு என்று You சொல்லுகிறார். have to listen what I'm saying first. வேதத்தில் You have to meditate on his law. வேதத்தில் பிரியமாய் இருந்து, வேதத்தில் பிரியமாய் இருந்து, who meditates on his law on day and night. வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன், அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். he is a blessed man who meditates the word of God on his law day and night. பாக்கியவான் என்று சொல்ற அந்த வார்த்தை உலகத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா? Do you know what they are saying? The blessed in the world. They say they are so lucky. ஆனா கர்த்தர் நமக்கு வேதத்துல சொல்லுகிறார், but God says in Bible, நீதான் பாக்கியவதி, you are the blessed one, நீதான் பாக்கியவான், you are the blessed man. கர்த்தருடைய பாதையில நடக்கிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். The person who is walking in the ways of God are so blessed. கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். God have chosen you and me. உலகத்துக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். We are the light of the world. நம்மள வைத்துதான் மற்றவர்கள் கற்றுக்கொள்ள முடியும். Through us people are going to learn many things. நாம கற்றுக்கொண்டாதான் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். When we learn something and we can teach the people. கர்த்தர் சொல்லுகிறார், என் மகளே, God is saying, my daughter, என் மகனே, my son, உன் வழியை என்னிடமாய் திருப்பு.
You have to turn your ways towards me. வேதத்துக்கு நேராய் திருப்பு. Turn your ways towards the Bible. ஒருவேளை நீ ஜெப நேரத்தை மறந்து போய் இருந்திருக்கலாம். You could be forgotten all your prayer time. ஐயோ எனக்கு நான் வேலையா இருக்கிறேனே. Maybe you are thinking that I've got so many jobs to do. நான் பலவீனமா இருக்கிறேனே. I'm very weak to pray. என் ஹஸ்பண்ட் என்னை திட்டிட்டாரே. My husband scolded me. என் கணவர் என் மனைவி திட்டிட்டாளே. My wife scolded me. என் பிள்ளைகள் ரொம்ப சேட்டை பண்ணுது, என் பேச்சை கேட்க மாட்டேங்காங்க. My children are so naughty, they are not listening to me. நான் ஜெபித்து என்னத்துக்கு என்று சொல்லி ஒருவேளை நீங்க சோர்ந்து இருக்க கூடுமானால், why I should pray? Is that what you are now tired of? கர்த்தர் சொல்லுகிறார், God is telling you, இரவும் பகலும் day and night, அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து, if you meditate the word of God on his law, என் பாதையிலே நடமகனே என்று if சொல்லுகிறார். you walk in my way. எங்களுடைய சர்ச்சில பாத்தீங்க என்று சொன்னால், In our church, if you see, சென்னை பட்டணத்திலே ராமபுரத்திலே இருக்கிற அந்த சர்ச்சிலே, in our church in Chennai Ramapuram, போன வாரத்துல பாத்தீங்கன்னா பெரிய கல்லை தூக்கி பின்னாடி இருந்து தூக்கி போட்டாங்க. last week someone have thrown a big stone over the rooftop of our அந்த church. ஷீட் உடைஞ்சு எல்லாமே எல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு. The roof have damaged and everything is damaged at the moment. ரொம்ப விரோதமா இருக்கறாங்க. People are standing against our church. இந்துக்காரங்க ஃபுல்லா ரொம்ப விரோதமா நிற்கறாங்க. The Hindu people are standing against our church. இந்த சர்ச்சுக்கு முன்னாடியே ஒரு பெரிய கோவில், இந்து கோவில் இப்போதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்க. There is a huge temple in front of our church. அதின் மத்தியில தான் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். In the middle we are doing the ministry for God. ஒரு கடுமையான மத்தியில தான் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். We are doing the ministry in the middle of the struggles. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். God is doing greater things. சிம்சன் பாஸ்டரை 2 வருஷத்துக்கு முன்பதாக 2 years before Simpson pastor, லண்டனுக்கு கொண்டு வந்து கர்த்தர் வேலை செய்ய வைத்து, God brought him to the London and he started working for God. மெட்ராஸ்ல குண்டுத்தூர்ங்கற பகுதியில இடம் வாங்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். We bought a land for God in the place called Kundratur. நாங்கள் ஆகஸ்ட் மாதம் ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தரோடு நாங்கள் ஜெபத்திலே நாங்கள் வைத்துக் கொண்டு இருக்கிறோம். We are praying for God to build the church in the coming month of August. நீங்கள் எங்க ஆலயத்துக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். You have to pray for our church. சர்ச்சை கட்டுவதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். Please pray for the construction of church. சர்ச்சில இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இந்துக்கார பிள்ளைகளா இருக்காங்க. The people in the church are belong to Hinduism. அது மாத்திரமல்ல, எல்லா கணவர்களும் குடிகார கணவர்களா இருக்காங்க. Not only that, the men coming to our church they are addicted to drugs, alcoholic. பெண்ணுங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. The ladies coming to our church are so poor. வீட்டு வேலைக்கு போகிறவர்களும் கூலி வேலை செய்கிறவர்களுமாய் இருக்கிறாங்க. They are maids and they are daily wages. எங்களுடைய ஆலயத்துக்காகவும் எங்களுடைய விசுவாசிகளுக்காகவும் ஆலயம் கட்டுமானத்துக்காகவும் நீங்க பாரத்தோடு உங்களுடைய குடும்ப ஜெபத்திலையும் ஆலயத்திலையும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Please pray in your personal prayer and in your family prayer with a burden for our church and for our ministry. நம்ம ஜெபிக்கும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால், What will happen when we pray? கர்த்தர் கிரியை செய்வார். God will do something for us. கர்த்தர் கிரியை செய்வார். God will do something for us. செயலிழந்து போய் இருக்கிற காரியத்தெல்லாம் செயல்படுத்த வைப்பார். Whatever died in act, it will be coming alive again. நீங்கள் ஆலயத்துக்காக ஜெபிக்கும் பொழுது, When we pray for the church, நீங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது, when you pray for the nation, நீங்க இந்த பகுதிக்காக ஜெபிக்கும் பொழுது, when you pray for this place, அழிந்து போற ஆத்துமாக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, the souls which is destroyed at the moment, உன் பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்பார். God will save your children. உன் கணவரை கர்த்தர் ரட்சிப்பார். God will save your உன் husband. மனைவியை கர்த்தர் ரட்சிப்பார். God will save your wife. உன் பிள்ளைகளை சுகமாய் வாழ வைப்பார் கர்த்தர். Your children will be blessed and they will be blessed in this life. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. அடுத்ததாக வாசிக்கலாம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஏன் என்று சொன்னால், இரவும் பகலும் வேதத்தை அவன் படித்திருக்கிறபடியினாலே, செபிக்கிறபடியினாலே அவன் எப்படி இருப்பானா, நீர்க்காலின் ஓரத்தில் எந்த மரங்கள் நட்டு இருக்கும் என்று சொன்னால், because he is meditating the word of God day and night and he will be like a tree. Do you know that which tree will be planted on the river side? அந்த மரம் கொஞ்சம் சொல்லுங்களேன். எந்த மரத்தை நட்டி வைத்தால் அது வாடாம அந்த இலை உதிராம ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தை சொல்லுங்களேன் கொஞ்சம். Do you know any tree which don't shed any leaves from the branches? நாம தான் போய் வெட்டணும். வாழை மரம் we have to go and cut. That's a banana tree. அது கீழே விழவே விழாது. The banana tree's leaves won't shed. அந்த மரத்தை போல நீங்க செழிப்பீர்களா? That's how you will be like fleshed in your life. அந்த மரத்தை போல உங்க பிள்ளைகள் செழிப்பார்களா? That's how you will be blessed. அந்த மரத்தை போல உங்களை வாழ வைப்பாராம். That's how God will
God will lead you in your life. நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல. The person is like a tree planted by the streams of water. அடுத்தது வாசிக்கலாம். துன்மார்க்கரோ அப்படி இராமல், துன்மார்க்கர் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். போல இருக்கிறாங்க. ஆனா நீங்கள் நானும் எப்படி இருக்கணுமா? அந்த வாழை மரத்தை போல செழிப்புள்ளவர்களாய். Not so the wicked, that the person is like a planted by streams of water, which yields its fruit in season, and whose leaf does not wither. Whatever they do prospers. Not so the wicked, they are like a chaff that the wind blows away. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் வாழை மரத்திலிருந்து செழிப்பை உண்டாக்கி இருக்கிறார். God have chosen the banana tree and it's blessed. ஸ்வீட்டான பழங்கள் கிடைக்கிறது. It gives us the sweet fruit. அதுல ஒன்றும் வேஸ்ட் போவதில்லை. Nothing is going waste from the tree. அந்த தண்டு பாத்தீங்கன்னா அது ரொம்ப உடம்புக்கு நம்ம கிட்னிக்கு ரொம்ப நல்லது. The stem of the banana tree is very good for our kidney. அந்த காஞ்சி போன இலை எதுக்கு தெரியுமா? அது கூட வேஸ்ட் இல்ல. Do you know what the leaves are used for? It's not wasted. நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த இலையை அந்த இலையில வர்ற அந்த நாரை எடுத்துதான் பூ கோர்ப்பாங்க. Do you know what they use the fibers of the leaves? They will use to என்ன சொல்றது? They used to tie the flowers. Hallelujah. Hallelujah. மீண்டுமாய் வாசிமா கீழ உள்ளத. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். அவர்களைப் போல இருக்க வேண்டாம். We should not be like that. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பது இல்லை. Therefore the wicked will not stand in the judgment, nor sinners in the assembly of the righteous. Amen. கர்த்தர் உங்களையும் என்னையும் தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். God have chosen you and me. கர்த்தருக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். God have chosen for himself. அவருடைய வார்த்தை சொல்லுவதற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். God have chosen us to say, proclaim his word. நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். God have called us to do great miracles. அவர் அழைத்த அழைப்பு நமக்கு தெரியாது. We don't know the calling from God. உங்க மேலே என் மேலே ஒரு நோக்கம் கர்த்தர் வைத்திருக்கிறார். God have a point on you and me. அவர் சொல்லுகிறார், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொல்லுகிறார். I can do everything through the Christ who strengthened me. இனி நம்புகிற என்னுடைய விசுவாசிகளே, believers who believes in me, நான் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வேன். God is telling that he is going to do a greater things through you. உன்னை பலவானாய் வைத்திருக்கிறேன். God is telling you, you are a strong man. உன்னை பலவானான வைத்திருக்கிறேன். You are a strong man. இந்த உலகத்திலே பொல்லாதவர்கள் अनेक பேர் இருக்கிறார்கள். There are so many wicked people in this world. எரிச்சல் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். There are so many people who are angry on you. அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை உயர்த்தி காட்டுவார். God will rise you in the middle of those people. அவர்கள் மத்தியிலே உன்னை உயர்த்தி காட்டுவார். God will rise you in middle of those people. உன் பிள்ளை வெட்கப்பட்டு போகாதபடி, your children won't be shamed. உன் குடும்பம் வெட்கப்பட்டு போகாதபடி, your family won't be ashamed. நீ செய்யற ஊழியம் வெட்கப்பட்டு போகாதபடி, your ministry won't be ashamed. கர்த்தர் கன்மலையிலே நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். God is going to rise your feet on the rock. நீ எதை குறித்தும் கவலைப்படாதபடி, don't be worried about anything. கர்த்தர் சொல்லுகிறார், God is telling you இந்த மாலை வேளையிலே, in this evening, நீ கலங்காதே, don't be worried, நீ திகையாதே, don't be worried. நான் உன் தேவன் என்று சேனைகளின் I am your God Father. I am your God Father. God is telling you. லஹாதி ஷரதி லவரிவி கரபா, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். God is telling you, I am your God. நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். I have called you. நீ வெட்கம் அடைவதில்லை என்று சொல்லுகிறார். You won't be ashamed. நீ இனி வெட்கம் அடைவதில்லை என்று சொல்லுகிறார். You are not going to be ashamed. நீ துன்பப்பட்ட காலத்துக்கு பதிலாக, the past life, whatever you have, the struggles you come across with, நான் உன்னை மனமகிழ்ச்சியாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். I will live you as a gladly life. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறவர். God is going to do a greater things. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறவர். God is doing greater things. பலனற்று இருக்கிறவர்களை பார்த்து அவர் பலன் உள்ளவனாய் மாற்றுகிறார். God is strengthening the weak people. அவர் பைத்தியங்களை ஞானியாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். God is changing the mad people into wise. நீ விசுவாசிக்கும் பொழுது, if you believe, நீ கர்த்தர்ட்ட ஒப்புக்கொடுக்கும் பொழுது, if you commit yourself to God, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். God can do greater things in your life. ஒரு 2 வருடத்துக்கு முன்பதாக பாத்தீங்க என்று சொன்னால், 2 years before, if you see, இவங்களுடைய அப்பா இருக்கும் பொழுது, when his dad was alive, எங்களுடைய சர்ச்சில் வந்து ஒரு ஃபேமிலி வருவாங்க. in our church there was a family coming. அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க. they got 2 daughters. நல்ல வாலிய பிள்ளைகள் தான். they are youngsters. அவங்க அப்பா வெளியே பைக்கில் போயிருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி
தலையில பயங்கரமான அடி, கோமால போயிட்டார் அவரு. Their father got accident when riding a bike. ஒரு கால் எலும்பு முறிஞ்சிருச்சு அவருக்கு. There is a fracture on one leg. டாக்டர் காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. The doctor told them that they are not going to save him. 3 நாளா ரத்தம் மண்டையில இருந்து வந்துகிட்டே இருக்குது. He was bleeding for 3 days. அவங்க ஒய்ஃப் பக்கத்துல இருக்காங்க. அவங்க ஒய்ஃபை பார்த்து நீ யார் அப்படின்னு கேக்குறார். தெரியல. He started asking his wife, who are you? டாக்டர் கைவிட்டுட்டாங்க. முடியாது, எங்களால பொழைக்க வைக்க முடியாது என்று சொல்லி. Doctor told them that we can't save the man. சிம்சன் பாஸ்டரும் அவங்களுடைய அப்பா எரேமியா முத்துராஜ் பாஸ்டரும் போய் அவர் மேலே முத்துராஜ் பாஸ்டர் மேலே விழுந்து ஜெபம் பண்ணின அந்த மாத்திரத்துல ஜீவனை கர்த்தர் மீண்டுமாய் கொடுத்தார். Simpson's pastor's father laid all his body over the top of the man's body, and then he became alive. Hallelujah. Hallelujah. கர்த்தர் இந்த இடத்திலே ஒரு சபையை உண்டாக்கி இருக்கிறார் என்று சொன்னார். If God made a church in this place, ஒரு நோக்கத்தோட தான் கர்த்தர் உண்டாக்கி இருப்பார். there is a plan for this church. நமக்கு தெரியாது. We don't know. அவர் ஏன் இந்த இடத்திலே ஒரு சர்ச்சை உண்டு பண்ணி இருக்கிறார் Why he made a church in this place. ஒரு பெரிய காரியம் செய்வதற்காக. God is going to do a great miracles through this church. உங்களை கொண்டு ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்காக. God is going to collect so many souls through you. இந்த பகுதி ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். People in this place have to be saved, and that's why God have called you. அது மாத்திரமல்ல, not only that, 6 மாசத்துக்கு முன்பதாக 6 months before, எங்களுடைய ஆலயத்தில் நடந்த காரியம், in our church, ஒரு பையன் ஒரு 23 வயது இருக்கும், 23 years old man, அந்த பையன் பிசாசு பிடினாலே சர்ச்சில் வந்து அப்படியே ரொம்ப போட்டு அப்படியே ஆடும், அப்படியே பயங்கரமா ஆடுவான் அந்த பையன். Because of the dirty manipulation spirit, he started wandering here and there inside the church. நாங்க ஜெபிக்கிற வேளையில, when we were praying for them, நீ யார் என்று கேக்குற வேளையில, when we asked, who are you, இவனுக்குள்ள நாங்கள் ஒரு லேகியோன் இருக்கிறோம் என்று சொன்னான். the dirty spirit, the satanic spirit said, we are one legion. ஒரு லேகியன் என்று சொன்னால் எத்தனை நம்பர்னு உங்களுக்கு தெரியுதா? Do you know one legion, how many it is, the evil spirits inside? 16,000 பிசாசுகள் ஒரு நபருக்குள்ள இருக்கிறது. 16,000 evil spirits inside a body. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால், do you know how he was suffered? 10 வயதுல இருந்து அந்த பையன் அந்த மாதிரி இருக்கிறானா. He was like that from 10 years old. அவன் வாயை கடிக்கும் பொழுது இங்க இருந்து ரத்தம் வரும் அவனுக்கு. அப்படி when he bite his lips, he started bleeding from here. மூக்குல இருந்து ரத்தம் வரும். he get bleeding from his nose. சர்ப்பம் போல அப்படியே ஆடுவான் அவன் பயங்கரமா. he danced like a serpent. ஒரு முறை சிம்சன் பாஸ்டர் லைவ்ல வந்து ஜெபிக்கிற வேளையில கையை இப்படி வைத்து ஜெபிக்கிற வேளை அவன் சுருண்டு விழுந்தான் பாருங்க. when Simpson pastor was coming in alive and he stretches his arm, and then the boy started wandering here and there on the floor. அன்றைக்கே கர்த்தர் விடுதலை கொடுத்தார். on that moment God delivered that boy. கர்த்தர் ஒரு மனுஷனை விடுதலையாக்க வேண்டும் என்று நினைத்தால், when God decide to deliver a man, அவர் விடுதலையாக்குவார். definitely he will deliver. அவருடைய நோக்கம் எல்லாம், what is plan? கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவது. he want to deliver the people in the bondage. பிசாசு பிடியில இருக்கிறவர்களை விடுதலையாக்குவது. he wants to deliver the people from evil spirits. செவிடர்களை சரி செய்வது. he want to deliver the people in deafness. குருடர்களை சரி செய்வது. he wants to deliver the blind. ஜீசஸால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. there is nothing impossible for Jesus Christ. கர்த்தர் சொல்லுகிறார். God is telling you. சங்கீதம் 1வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார். in Psalms chapter 1 it says, துர்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், you should not walk in the wicked people's way. பாவிகளுடைய வழியில நீ நிக்கவே கூடாது. you should not stand in the way that sinners stand. யார் நிக்க கூடாது? கிறிஸ்துவை பின்பற்றி போற பிள்ளைகள். who should not stand? the people who are following Christ. சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள். the people who are listening to the word of God. ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள். the people who are coming to the church. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள். people who are worshiping God. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவர்கள். people who are saying the word of God. ஊழியக்காரர்கள். ministers of God. அவங்க கிட்ட துர்மார்க்கனுடைய ஆலோசனைக்கே போயிர கூடாது. we should not go into the ways of wickedness. அவங்களுடைய ஆலோசனை எல்லாம் பிசாசுக்குரியது. the ways, their advice is from Satan. துர்மார்க்கர் என்று சொன்னாலே அது பிசாசுக்குரியதுதான். wicked people belongs to Satan. இந்த காலகட்டங்களை நம்ம அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். in this time we have to be extra careful. நம்ம பிள்ளைகளை அதிக ஜாக்கிரதையோட கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. we have to observe our children with extra carefulness. இந்த போன் என்று எப்போ வந்துச்சோ அதில இருந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை அதிமோசமா இருக்கிறது. when we got the mobile phone, the children's life have changed upside down. அந்த காலத்துல எல்லாம் அந்த வச்சிருக்காங்களே பிரதர் ஒரு குழந்தைய, அதே போல ஒரு குழந்தைக்கு people having a baby in their hand. சோறு ஊட்டணும்னா எப்படி நம்ம சோறு ஊட்டுவோம்?
how we'll feed the babies? நிலா நிலா வா வான்னு சொல்லுவோம். We'll call the moon, பிள்ளையை moon, come காமிப்போம். here. இப்போ என்ன செய்றாங்க தெரியுமா? What nowadays people are parents are doing? கையில கொடுத்து சோற ஊட்டிட்டு They இருக்காங்க. are giving the mobile phone to the babies and they are feeding the babies. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அதிக ஜாக்கிரதையோடு குழந்தைகளை வளர்க்க வேண்டும். We have to be extra careful when we are raising our children. இல்லனா அந்த பிள்ளையாலே நமக்கு வேதனை வந்துரும். Otherwise we will get the badness, or we will get that worries through the children. பிள்ளைகளாலே குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறது. Because of the children, the families are now splitted into two. பிள்ளைகளாலே ஊழியக்கார குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறது. Because of children, now the servants, ministers of God's families are splitted into two. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, When we obey to the word of God, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். God will do the greater things in our கர்த்தர் life. அதிசயங்களை செய்வார். God will do the wonders in our life. பிள்ளைகளை நம் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார் கர்த்தர். God have given the children in our hand. குழந்தைகளை காக்கிற தூதர்கள் அந்த பெற்றோர்தான். The angels for the babies are the parents. ஒருவேளை நீங்க சொல்லி அவங்க கேட்கலன்னு சொன்னா, Sometimes if your children is not obeying to your word, அவர்களுக்காக கண்ணீரோட நீங்க ஜெபம் பண்ணுங்க. pray for the children, pray with the tears. கர்த்தர் கண்டிப்பா உங்க சத்தத்தை கேட்பார். God will definitely listen to your prayers. உங்க ஜெபத்தை கேட்பார். God will definitely listen to your prayers. ஒருவேளை இப்போ ஒன்றுமே நடக்காதது போல இருக்கும். It may be like nothing is happening. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒன்றுமில்லாத இடத்திலே உருவாக்குற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The word of God is saying like God can create anything from nothing. இந்த நாளிலே ஒப்புக்கொடுக்க போகிறோம். We are going to commit ourselves today. எல்லாரும் ஒரு விசையாய் எழுந்து நின்று, Shall we all stand together? தகப்பனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Father God, we praise you and we glorify your name. ஹalleluya Hallelujah, hallelujah. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உங்க கிருபை பெரியது ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை பெரியது. உங்க கிருபை பெரியது Your grace is so great. உங்க கிருபை பெரியது Your ஆண்டவரே. grace is so great. உங்க கிருபை பெரியது அப்பா. Your grace is great, Father. உங்க கிருபை பெரியது ஆண்டவரே. Your grace is so great. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பெலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. எல்லாரும் நாவுகளை திறந்து பெலன் எல்லாம் பெலனை நீங்க தான் சொல்லுங்க. நீர்தானையா, ஒருவேளை நீங்க பெலனே இல்லாம வந்து நிற்கலாம். பிரியமும் நீர்தானையா, அதனாலே நன்றி நன்றி ஆமென், ஆமென், ஆமென். நன்றி. ஹalleluya. எல்லாரும் ஒப்புக்கொடுத்தவர்களா, எல்லாரும் ஒப்புக்கொடுத்தவர்களா. நன்றி ஹalleluya. நன்றி. ஆமென், 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 ஆமென். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், ஹalleluya, ஹalleluya. அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. உயிரான கிறிஸ்து வந்ததா உம்முறவுக்குள் வந்து விட்டேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததா உங்க உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி 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 நன்றி. அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். தகப்பனே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். Father God.
கவலையோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். I surrender the people who are பாடுகளோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய கரத்திலே ஒப்பு people came with a burden. வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் அநேகம் இருக்கும் So ஆண்டவரே. many things which they can't say outside. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய கரத்திலே ஒப்பு I கொடுக்கிறோம். surrender those people in your hand right now. பலவீனத்தோடு வந்தவர்களுடைய கரத்திலே ஒப்பு I surrender கொடுக்கிறோம். the people who came with the sickness. தகப்பனே நீங்க உதவி செய்யுங்கப்பா. People help them, Father. நீங்க உதவி செய்யுங்கப்பா. Help them, Father. நீங்க உதவி செய்யுங்கப்பா. Help them, Father. படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க Help the ஆண்டவரே. people who are studying. ஆண்டவரே அநேக தேவைகள் இருக்கும் சுவாமி. There's so many needs in their life. நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. Help them, Father. நீங்க உதவி செய்யுங்க. Help them, Father. இந்த ஊழியம் இன்னும் விரிவி அடைய நீங்க கிருபை Let the செய்யுங்கப்பா. ministry be descended. அப்பா நீங்க ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. Father God, bring one group of people to நீங்க the கொண்டு church. வாங்க ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கொண்டு வாங்க Bring சுவாமி. one group of people to our church. நீங்க அப்படியாய் செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. Likewise you're going to do it. Thank நீங்க you, Father. நடத்துங்க ஆண்டவரே. Je- இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. In Jesus' name we pray. Amen. Thank you, Pastor. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படி நாங்கள் அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறார். ஆமென். அவரோடு இருக்கிற அந்த உறவு. ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் அதிகமாக இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். இந்த கடைசி நாட்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு 2 காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் கேரண்டியாக சொல்ல முடியும், நீங்கள் கண்டிப்பாக பரலோகத்தில் இருப்பீங்க. I'll tell you 2 things. If you do these 2 things in your life, I'm 100% I can tell you, you will be definitely in heaven. கண்டிப்பாக நீங்கள் பரலோகத்தில் இருப்பீங்க. You will be definitely 100% I'll tell you, I will see you in heaven. 2 காரியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. 1, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ப்ரே 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 ப்ரே. ஆமென். 2வது நல்லா பைபிளை வாசிங்க. ஆமென். வேதத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு மெடிடேட் பண்ணி தியானம் பண்ணுறீங்களோ, மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் ப்ரே வித் த வேர்ட் ஆஃப் காட். ஆமென். வேத வசனத்தை தியானித்து 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 அதை வச்சு நீங்கள் ஜெபிக்க 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 நீங்கள் பரிசுத்தப்படுவீங்க. உங்கள் மூலமாய் அநேகரை கர்த்தரண்டை கொண்டு வருவார். ஆமென். அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பார். ஆமென். அநேக ஆத்துமாக்களை கர்த்தரண்டை கொண்டு வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். If you do these 2 things, 100% I'll tell you, you will take lot of soul to the kingdom of God and you will be with the Lord. Amen. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வேளையில் கூட ஒரு விஷயம் கூட நாங்கள் அந்த குடும்பத்துக்காக, அருமையான தாயாருக்கு அவங்க மகனுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும். அவங்க ஆலய கட்டுமான பணிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, நீங்கள் கொண்டு உம்முடைய ஊழியக்காரியை கொண்டு எங்களோடு பேசின உம்முடைய கிருபை உள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தி எங்களை தைரியப்படுத்தி இன்னும் கிறிஸ்துவின் சாயலை, கிறிஸ்துவின் அச்சடையாளத்தை தரித்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேசியிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். அவங்க செய்து கொண்டிருக்கிற சபை ஊழியங்களை கர்த்தர் பொறுப்படுங்க. விசேஷமாக ஆண்டவரே அந்த ஆலய கட்டுமான பணிகளை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஆலய கட்டுமான பணிகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த தேவைகளை சந்திக்கும்படியாய், அதற்கேற்ற ஆண்டவரே ஜனங்களை கர்த்தர் நீங்கள் எழுப்பும்படியாய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா கர்த்தர் அந்த இடத்தை வேலி அடைப்பீராக. உம்முடைய பரிசுத்த திரு இரத்தத்தினாலே கர்த்தர் வேலி அடைச்சு நீங்கள் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் இதுவரை ஆண்டவரே அப்பா அந்த தாயாரையும் மகனை நீங்கள் வழி நடத்தி வருகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும். இந்த ஆண்டவரே இந்த UK பட்டணத்தில் இருக்கிற வரைக்கும், இந்த தேசத்தில் இருக்கிற வரைக்கும் எங்கெங்கெல்லாம் நீர் எடுத்து நீர் பயன்படுத்த தேவ சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்தந்த இடங்களிலே கர்த்தர் நீர் கொண்டு போய் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி செபிக்கிறோம். அப்பா கர்த்தர் நீர் அப்படியே செய்கிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு மதர்ஸ் டே. எல்லா தாய்மார்களுக்கும் விஷ் யுவர் பிளஸட் மதர்ஸ் டே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தாய்மார்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. அவங்க அடுப்பு எரிஞ்சாதான் எங்களுக்கு சாப்பாடு, அதே போல் ஆமேன், நமக்குள்ளே அக்கினி எரிஞ்சாதான் நமக்கு பரலோகம். மறந்துடாதீங்க, அடுப்பு எரிஞ்சிச்சுன்னா அடுப்பு எரியதை பார்த்து ஐயா எனக்கு திருப்தியாச்சுன்னு சொல்லிடாதீங்க, உங்களுக்குள்ளேயும் அக்கினி எரியணும். ஆமேன், ஹல்லேலூயா. ஃபாதர் ஒரு பாட்டு பாடியிருக்கலாம், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய். ஆமேன். அதனால் நாங்கள் எங்களுக்குள்ளே அக்னியாக இருக்கிற போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடாதீங்க. ஆமேன். அது ஒரு பக்கம் எரியட்டும், இது ஒரு பக்கம் எரியட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமேன். அப்படியே நாங்கள் ஒரு பாடலை பாடி நாங்கள் ஆண்டோடைய நாம மகிழ்ந்து காணிக்கை எடுப்போம். ஹல்லேலூயா. இத்தனை மாதம் 3 மாதம் நம்மளை பாதுகாத்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இனி வருகிற மாதத்துலேயோ அவர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கையை கொடுத்து சொல்லுங்கள், அவர் பாதுகாப்பார். பாதுகாக்கிறவரை நீ நம்பு. ஆமென், ஹல்லேலூயா. பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. துணையாய் வருவார், உதவி செய்வார். துணையாய் வருவார், உதவி செய்வார். கைவிடார், 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 கைவிடார். பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. துதிபலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொண்டார். துதிபலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொண்டார். நாம் செய்த நற்கிரியைகளை மறவாமல் நினைக்கின்றார். நாம் செய்த நற்கிரியைகளை மறவாமல் நினைக்கின்றார். கைவிடார், 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 கைவிடார். பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. இதயம் விரும்புவதை நமக்கு தந்திடுவார். இதயம் விரும்புவதை உனக்கு தந்திடுவார். ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து முடித்திடுவார். அனைத்தையும் செய்து முடித்திடுவார். கைவிடார், கைவிடார், இயேசு கைவிடார், கைவிடார். பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. துணையாய் வருவார், உதவி செய்வார். துணையாய் வருவார், உதவி செய்வார். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹல்லேலூயா. இதுவரை நம்மை பாதுகாத்த கர்த்தர், இதுவரை நமக்கு உதவி செய்த எபினேசர் இனி வருகிற மாதத்திலும் அப்படியே செய்வார், அப்படியே செய்வார். அவர் தாயின் கருவிலை ஏந்தினவர், சுமந்தவர், தப்புவித்தவர். அவர் பாதியிலே விட்டுட்டு போகிற தெய்வம் இல்லைங்க. கடைசி வரையிலும், உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூடவே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த ஒரு ஜீவனுள்ள தெய்வம் அவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் போட்ட காணிக்கை தசமபாகங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் இதுவரை எங்களை வழி நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம். உடைய பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறாங்களோ, என்னென்ன பாரத்தோடு, கண்ணீரோடு, வியாகுலத்தோடு, ஆண்டவரே எந்தெந்த பிரச்சனைகளோடு இருக்கிறாங்களோ, கர்த்தர் ஆண்டவரே அந்த பெரிய பர்வதங்கள் எல்லாம் பனியை போல் அவைகளும் மண்ணோடு மண்ணாய் போகும்படி செபிக்கிறோம் அப்பா.
அந்த ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி போடுகிறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ சமபூமியாவா என்று சொன்ன பாத்திரம் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, இம்மட்டும் தாங்கி வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்திலே, உம்முடைய மகிமையிலே கலிகூறத்தக்கதாக கர்த்தர் இந்த நாளிலும், இந்த மாதத்தின் கடைசி நாளிலே கர்த்தர் நீங்க அழைத்து வந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா உபகாரங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இனியும் நீர் நடத்த போகிற எல்லா தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு மட்டும் தேவ கிருபை, தேவ தயவு கூடர்ந்து நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆண்டவரை யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். அவர்களுடைய கண்ணீர்களை துடைத்தொருளும், துக்க நாட்களை சந்தோஷமாய் மாற்றி போடும். எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் அவையெல்லாம் பட்டு போகும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வார்த்தையோடு எங்களோடு பேசின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் அப்பா. எல்லா துதிகன மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அங்கியுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை மாத்திரம் கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென்.